அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஜுடிஷியரி அதை அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பில்ஸில் மட்டும் நடக்கும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டினரி பில். ஆர்டினரி பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டீல் வித் லோக்சபா அண்ட் ஜென்ரல் மேட்டர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் லா ஆர்டர், இந்த மாதிரி ரிலவெண்ட்டான பில்ஸாக இருக்கும். இந்த பில்ஸில் இந்த ஆர்டினரி பில் எப்போ வருதோ அப்போ யாருடைய பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா பார்லிமெண்ட்டோடைய 2 ஹவுஸுடைய பவரும் அதிகமாக இருக்கும். ஈக்குவலாக லோக்சபாவும் ராஜ்யசபாவும் இந்த ஆர்டினரி பில்லில் ஈக்குவல் பவர் எடுத்துப்பாங்க. ஒருவேளை லோக்சபாவில் இந்த பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் இது பாஸ் ஆகலைன்னா இந்த ஆர்டினரி பில் என்ன ஆகிடும், ரிஜெக்ட் ஆகிடும். ஒருவேளை ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் லோக்சபாவில் இந்த பில் பாஸ் ஆகலைன்னா என்ன ஆகிடும், இந்த பில் ரிஜெக்ட் ஆகிடும். இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்போல்லாம் இந்த மாதிரி பில்ஸு ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் லோக்சபாவில் அப்ரூவல் ஆகலையோ, லோக்சபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் அப்ரூவல் ஆகலையோ, இந்த மாதிரி கண்டிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் 2 ஹவுஸையும் கூட்டிகிட்டு வந்து ஜாயிண்ட் சிட்டிங் மூலமாக அந்த பில்ஸை பாஸ் பண்ண வைப்பார். அப்படி பாஸ் பண்ண வைக்கும்போது மேக்ஸிமம் பில்ஸ் எல்லாமே பாஸ் ஆகிடும். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் சிட்டிங்கில் யார் லீடராக இருப்பாங்க, ஐ மீன் ஹெட்டாக இருப்பாங்கன்னா ஸ்பீக்கர் ஹெட்டாக இருப்பார். ஓகே, அப்போது எந்த பில்ஸில் ஜாயிண்ட் சிட்டிங் வரும் வராது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ முக்கியமான விஷயம் எது, ஆர்டினரி பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் வரும். அது யார் கூப்பிடுவாங்க, பிரசிடென்ட் கூப்பிடுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங்கில் யார் ஹெட்டாக இருப்பாங்க, ஸ்பீக்கர் ஹெட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் மணி பில். இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பாஸ் பை சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா இப்போ 50+1, அப்போ அந்த இடத்துல யார் வராங்களோ அந்த இடத்துல ஹவுஸில் ஒரு 100 பேர் வராங்கன்னா 100 பேரில் 50 பேர் ஓட் போட்டு +1 அப்படிங்கிற மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த பில் பாஸ் ஆகிடும். இப்போ இது ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஒரு 2/3 மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த பில்லில் உண்டாகக்கூடிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த சிம்பிள் மெஜாரிட்டின்றது சிம்பிளாக அன்னைக்கு வரக்கூடிய ஹவுஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் பாதி பேர் +1 பீப்புள் ஓட் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகிடும், நமக்கு பில் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டில் பார்க்கும்போது பிரசிடென்ட் கேன் ரிட்டர்ன் இட் ஒன்ஸ் ஃபார் ரீகன்சிடரேஷன்.